பிறகு அவர்கள் மதுரையிலே அவர்களுக்கு ஒரு விழா எடுத்தேன். அந்த விழாவிலே அவர்களை பாராட்டி பேசிய பிறகு அவர்கள் எனக்கு நன்றி சொல்லி ஒரு கவிதை எழுதினார்கள். அது தினத்தந்தி பத்திரிகையிலே முதல் பக்கத்திலே வந்தது. அதற்கு பிறகு அவர்கள் சிம்பனி வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்தபோது அந்த நிகழ்ச்சியிலே நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நான் பேசிக்கொண்டிருக்கிற போதே உணர்ச்சி வயப்பட்டு எழுந்து விசிலடிக்க ஆரம்பித்தார். அந்த அளவுக்கு அந்த இசைஞானியினுடைய படைப்பை, அந்த திருவாசகம் படைப்பை நான் பலமுறை படித்து அதை தேர்ச்சி பெற்றுக் கொண்டேன். இப்பொழுது அதை பற்றி கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்திலே 15 நிமிடம் பேசியிருக்கிறேன். அந்த பேச்சையும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். அதை போல இங்கே சென்னையிலே நடைபெற்ற விழாவிலே நான் ஆற்றிய உரையையும் அவர்களிடம் தந்திருக்கின்றேன். அவர்கள் எனக்கு ஒரு நன்றி கவிதை எழுதினார்கள். அது அன்றைக்கே பத்திரிகைகளில் வந்தது. அதையும் அவர்களிடம் தர இருக்கிறேன். அவர்கள் இன்னும் அதிக புகழ் பெற வேண்டும். இன்னைக்கு இப்போ பார்த்துருக்கீங்க, அவங்க என்ன மாதிரி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க சார்? அங்கே அவ்வளவு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாங்க. எனக்கே கொஞ்சம் வெக்கமாக போச்சு. அவ்வளவு உயர்ந்த மதிப்பை நமக்கு அவங்க நிகழ்ச்சி நடத்தினவங்களும் வந்த இசை கலைஞர்களும் எனக்கு அவ்வளவு பிரியமாகவும் பாசமாகவும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் அவர்கள் நடந்து கொண்டார்கள். நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்படி இசை பாடல்கள், இந்த பழைய திரைப்பட பாடல்கள், இளையராஜா பாடல்கள், இதெல்லாம் ஒரு 1000 பாடல்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கேன். அது பாடிக்கிட்டே இருக்கும். நான் காரில் பிடிச்சிட்டு தூங்கிட்டே இருப்பேன். வீட்டில் வந்து படுத்தாலும் அது ஒரு பாடிக்கிட்டே இருக்கும். விடிய காலம் தான் அதை ஆஃப் பண்ணுவேன். இது எனக்கு ஒரு வழக்கம். பழைய ஜி ராமநாதனுடைய பாட்டுக்கள், அது பிறகு பியு சின்னப்பா அவர் பாடின பாட்டுக்கள், அதற்கு பிறகு மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களாக வந்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாட்டுக்கள், அதன் பிறகு முழுக்க முழுக்க இளையராஜா அவர்களினுடைய பாடல்களை கேட்பது ஒன்றுதான் என்னுடைய பொழுதுபோக்கு.